அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றிரவில் நாம் செய்யக்கூடிய அமல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்று இரவானது மிகவும் சிறப்பு வாய்ந்த இரவாகும். பத்ர் போரில் ஈடுபட்ட சஹாபாக்கள் இரையச்சம் மற்றும் துணிச்சலுக்கு முன்னுதாரணமாக விளங்கினார்கள். அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பினாலும் அவனது மார்க்கத்தை பூமியில் நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர்களின் விருப்பத்தினாலும் அவர்கள் தூண்டப்பட்டார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகிறான், எவர்கள் நம்பிக்கை கொண்டு புலம்பெயர்ந்து அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தாலும் தங்கள் உயிராலும் போராடுகிறார்களோ அல்லாஹ்வின் பார்வையில் மேன்மையானவர்கள், அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் பாதையில் போராடியவர்களுக்காக இந்த வசனத்தை இறக்கினான். இப்போது சஹாபாக்களின் சிறப்பு பற்றி பார்க்கலாம். ஹாத்திஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அடிமையொருவர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் வந்து தம் உரிமையாளர் ஹாத்திஃபை பற்றி முறையிட்டுவிட்டு, அல்லாஹ்வின் தூதரே, ஹாத்திஃப் கட்டாயம் நரகத்திற்குத்தான் செல்வார் என்று கூறினார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், நீ தவறாக சொல்கின்றாய், அவர் நரகத்திற்கு செல்ல மாட்டார், ஏனெனில் அவர் பத்ர் போரிலும் ஹுதைபியாவிலும் கலந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஜாஃபர் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இவ்வாறு இந்த சிறப்பு கொண்ட இந்த நாளில் சஹாபாக்களின் பெயர்களை நாம் கூறி நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ்விடம் கேட்டோம் என்றால் நம்மளுடைய அனைத்து விதமான துவாக்களும் கபூலாகும். 313 சஹாபாக்களுடைய பெயர்களை நாம் படித்து அதன் பிறகு நம்மளுடைய துவாவை செய்ய வேண்டும். இவ்வாறு இன்று நாம் இந்த துவா செய்வதால் நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் அல்லாஹ்விடம் பூர்த்தியாகும். இன்ஷா அல்லாஹ் இன்று இந்த அமலை செய்யுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும். இந்த வீடியோவால் நீங்கள் பயன்பெற்றால் மற்றவன் பயன்பெற உதவுவீராக.